அஸ்ஸலாமு அலைக்கும். புதினா தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பேனில் வந்து எண்ணெய் சேர்க்காம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் 1 ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. அண்ட் ஒரு 30 கிராம்ஸ் ஆர் 40 கிராம்ஸ் அளவுக்கு புதினா இலை வந்து எடுத்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. கோரியண்டர் சீடு இருந்துச்சுன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பவுடராக ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கோரியண்டர் சீடு இல்லாததுனால கோரியண்டர் பவுடர் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஜீரகம் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. அது ஒரு சைடு இருக்கட்டும். அண்டு ஒரு பேனில் வந்து நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே வந்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டு உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. ஆயில் நல்லா பிரிஞ்சு வரும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான புதினா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரைஸு, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா ரிஷா ஸ்டஃப்பை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.